நீங்க ஒரு அபார்ட்மெண்ட்ல குடியிருந்தா தினமும் லிஃப்ட் யூஸ் பண்ணுவீங்க. ஆனா என்னைக்காவது யோசிச்சிருக்கீங்களா, நீங்க அழுத்தின நம்பருக்கு அந்த லிஃப்ட் போகாம வேற எங்கேயாவது போனா, அதுவும் அந்த பில்டிங்லே இல்லாத ஒரு தளத்துக்கு போனா? இது சென்னை அண்ணா நகர்ல இருக்கிற ஒரு பெரிய அபார்ட்மெண்ட்ல நடந்த கதை. அந்த பில்டிங்ல மொத்தம் 10 ஃப்ளோர் தான் இருக்கு. ஆனா அன்னைக்கு ராத்திரி அந்த லிஃப்ட் நின்னது 13வது மாடியில. விஷால் ஐடி வேலையில இருக்கான். தினமும் ராத்திரி லேட்டா தான் வருவான். அன்னைக்கு மணி 1 மணி. விஷால் லிஃப்ட்டுக்குள்ள ஏறி அவனோட தளமான 7 அழுத்தினான். கதவு மூடுச்சு. லிஃப்ட் மேல போக ஆரம்பிச்சது. டிஸ்பிளேல நம்பர் மாறிச்சு. 1 2 3 எல்லாம் சரியா தான் போச்சு. திடீர்னு 7வது மாடி வந்ததும் லிஃப்ட் நிக்கல, வேகமா மேல போச்சு. 8 9 10. விஷால் பதறி போய் பட்டன்களை தட்டினான். ஆனா லிஃப்ட் நிக்கல. 11 12. கடைசியா ஒரு குலுங்கலோட லிஃப்ட் நின்னது. டிஸ்பிளேல காட்டின நம்பர் 13. இந்த பில்டிங்ல 10 மாடி தானே இருக்கு, இது என்ன புதுசா இருக்குன்னு விஷால் எட்டி பார்த்தான். கதவு திறந்தது. வெளியே கும்மிருட்டு. ஆனா அது மொட்டை மாடி இல்ல, அது ஒரு நீளமான ஹால். தரையில பழைய கார்பெட் விரிச்சிருந்தது. செவுத்துல விளக்குகள் விட்டு விட்டு எரிஞ்சது. காத்துல ஒரு அழுகின பூ வாடை அடிச்சது. விஷால் க்ளோஸ் டோர் பட்டனை அமுக்குனான். கதவு மூட ஆரம்பிச்சது. திடீர்னு ஒரு கை உள்ள வந்து கதவை தடுத்துச்சு. கதவு மறுபடியும் திறந்தது. வெளியே இருந்து ஒரு பெண் உள்ள ஏறினா. அந்த பொண்ணு தலையை குனிஞ்சிட்டே உள்ள வந்தா. அவ முகம் தெரியல, தலைமுடி முன்னாடி விழுந்து மூடி இருந்தது. அவ லிஃப்ட் பட்டனை அமுக்கல. நேரா போய் லிஃப்ட் மூலையில செவுத்த பார்த்து நின்னுக்கிட்டா. விஷால் பின்னாடி நின்னா. லிஃப்ட் கீழே போக ஆரம்பிச்சது. விஷால் கண்ணாடி வழியா அவளை பார்த்தான். அவ அசையாம நின்னுட்டு இருந்தா. திடீர்னு விஷால் கவனிச்சான். கண்ணாடியில விஷாலோட பிம்பம் தெரிஞ்சது. ஆனா அந்த பெண்ணோட பிம்பம் கண்ணாடியில தெரியல. விஷாலுக்கு வேர்க்க ஆரம்பிச்சது. அப்போ அந்த பெண் மெதுவா பேசினா. நீங்க ஏன் 13வது மாடிக்கு வந்தீங்க? அங்க நாங்க மட்டும்தான் இருப்போம். விஷால் கத்துனா. கதவு திற, கதவு திற. லிஃப்ட் வேகமா கீழே விழுற மாதிரி இறங்குச்சு. டமார்! தரைதளம் வந்தது. கதவு திறந்தது. விஷால் திரும்பி பார்க்காம ஓடுனா. செக்யூரிட்டி கிட்ட போய் விழுந்தான். செக்யூரிட்டி சொன்னாரு, சார், அந்த லிஃப்ட் ரிப்பேர் ஆகி 1 வாரம் ஆச்சு. கரண்ட் கனெக்ஷனே இல்லையே, நீங்க எப்படி அதுல வந்தீங்க? விஷால் திரும்பி பார்த்தான். அந்த லிஃப்ட் இருட்டா இருந்தது. ஆனா அந்த 10வது மாடிக்கும் மேல மொட்டை மாடியில ஒரு பெண் உருவம் கீழே குனிஞ்சு இவனையே பார்த்துட்டு இருந்தது.